எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மாங்காய் தேங்காய் துவையல். ஸோ நம்ம யூஸ்வலாக மார்க்கெட்டில் மாங்காய்லாம் ஈஸியாக கிடைக்கிறது உண்டு. ஸோ இந்த பச்சை மாங்காய் வாங்கி இந்த துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த டேஸ்டியான தேங்காய் மாங்காய் துவையல் செய்ய நல்ல புளிப்பான மாங்காய் எடுத்துக்கோங்க. புளிப்பான மாங்காயில் செய்தால் இந்த துவையல் நீ நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் இங்கே லோக்கலாக கிடைக்கிற புளிப்பு மாங்காய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஊரில் கிடைக்கிற எந்த புளிப்பான மாங்காய் வச்சு செய்யலாம். மாங்காயை கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன். மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால ரொம்ப மெலிசாக நறுக்க தேவையில்லை. இப்போது மிக்சர் ஜாரில் கட் பண்ண 1 கப் மாங்காய் துண்டுகள் சேர்க்குறேன். இந்த அளவு மாங்காய்க்கு 3/4 கப் ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இதுதான் துவையல் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா சட்னி மாதிரி ஆயிடும். இப்போ அரைச்சி வச்ச துவையலை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு இல்லைன்னா காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துவையலை தாளிச்சிடலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, உடைச்ச 4 சிவப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி துவையல்ல சேர்த்துருங்க. புளிப்பும் காரமும் இருக்கிற இந்த துவையல் சூடான சாதத்துல நெய் ஊற்றி சாப்பிட்டா அருமையா இருக்கும். 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல புளிப்பான காரமான மாங்காய் தேங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.